நீங்க எங்களுக்கு எதை காட்ட வந்திருக்கீங்க? நாம் பார்க்க முடியாத ராஜ்யம் அது, மீண்டும் பிறக்காத வரை. மறுபடியும் பிறக்கணுமா? ஆமா. மீண்டும் பிறக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒருவன் தண்ணீராலும் தூய ஆவியினாலும் பிறக்கலன்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், அதே நேரம் ஆவியினால் பிறப்பது நிச்சயம் ஆவியாயிருக்கும். உங்க உள்ளம், அதாவது உங்க ஆத்மா, புதிய வாழ்க்கைக்கு மறுபிறவி எடுக்க வேண்டும். உங்களுக்கு என்ன கேக்குது? காத்தோட சத்தம். காத்துதான் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா என்னால அது உணர முடியுது. அது எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா? தெரியாது. எங்க போகுதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆவியில மீண்டும் பிறக்கிறதும் கூட அதே மாதிரிதான். ஆவியானவர் அதிசயத்தக்க வகையில உங்களுக்குள்ள செயல்படலாம். ஆவியானவரை பார்க்க முடியலனாலும் அவர் செயல்பாட்டை உங்களால் அடையாளம் காண முடியும். பாரான் வனாந்தரத்துல இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமா முறையிட்டது. தேவன் அவங்களுக்கு கொடுத்த மன்னாவை சபிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாம்புகளால கடிபட்டு இறந்து கொண்டிருந்தாங்க. தேவன் அவங்க குணமடைய ஒரு வழியை ஏற்படுத்தினார். ஜனங்க அதை நோக்கி பார்க்கணுங்கிறதுக்காக பாலைவனத்துல மோசே வெண்கல சர்ப்பத கம்பத்தின் மேல தூக்கி வச்சார். அந்த மாதிரி மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.